To teach is to live. இது நம்ம சேனல். Good day students. இன்னைக்கு class 4 day 4ல நம்ம பார்க்க இருக்கிறது circles. Circles ஏற்கனவே எப்படிலாம் டிரா பண்ணலாம்னு நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போறோம்னா சர்க்கிளை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்சோ சர்க்கிளோட ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ரெடியா கிட்ஸ்? பார்க்கலாமா? வாங்க. Are you seeing a circle in the screen? ஸ்க்ரீன்ல ஒரு சர்க்கிள் பார்க்குறீங்களா? அதில் உங்களுக்கு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேனா? என்னென்ன கலர்லலாம் லைன்ஸ் இருக்கு? Black, red, blue 3 கலர்ல இருக்கா? குட். இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள நான் வரைஞ்சிருக்கிற 3 லைன்ஸ்லையும் எந்த லைன்மா பிக்கெஸ்டா இருக்கு, லாங்கெஸ்டா இருக்கு? பிளாக் லைன் இல்லையா? ஸோ எந்த லைன் லாங்கெஸ்டா இருக்கு? பிளாக் லைன். அண்ட் இந்த பிளாக் லைன் தான் இட்ஸ் கால்ட் அஸ் டயாமீட்டர். இந்த பிளாக் லைனுக்கு பேர் என்ன? டயாமீட்டர். ஒரு சர்க்கிளுக்குள்ள நம்ம வரையக்கூடிய லாங்கெஸ்ட் லைனுக்கு பேர் தான் என்னது? டயாமீட்டர். ஓகே சில்ட்ரன், இப்போ எந்த லைன் ஷார்ட்டஸ்டா இருக்குன்னு பாருங்க. எஸ், ப்ளூ கலர் லைனா? ஸோ திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ்னா என்ன அப்படின்னா உங்க சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். அதாவது நான் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லையா ஓன்னு, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும், அது இந்த பாயிண்டாக இருக்கலாம், இல்லை இந்த பாயிண்டாக இருக்கலாம், இல்லை இந்த பாயிண்டாக இருக்கலாம், இல்லை இந்த பாயிண்டாக இருக்கலாம், எந்த பாயிண்ட்டுக்காவது ஓலேருந்து ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அதுதான் ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். புரியுதா சில்ட்ரன் என்ன சொல்கிறேன்னு? ரைட். இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்க டயமீட்டர் லைன் இருக்கா, பிளாக் கலர் லைன், அதுல எத்தனை ரேடியஸ் இருக்கு பாருங்க. ஓல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்னு சொன்னோமா, ஸோ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஈன்னு. அப்போ இது ஒரு ரேடியஸா? அடுத்தது ஓல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் எஃப் எடுத்துக்கிறேன், இது ஒரு ரேடியஸா? இங்க இருந்து இங்க. ஸோ டயமீட்டர்ல எத்தனை ரேடியஸ் இருக்கு? 2 ரேடியஸ் இருக்கு. அப்ப டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ரேடியஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டயமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 2 இன்டு ஆர் இல்லையா? ஸோ 2 இன்டு ஆரோட வேல்யூ என்ன? 1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா சில்ட்ரன் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ரைட். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னால இன்னொரு லைன் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, ரெட் கலர் லைன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? லாங்கஸ்ட் லைனை தவிர நம்ம வரையக்கூடிய எல்லா லைன்ஸுக்கும், ஒரு சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் இருக்கிறதுலே பெரிய லைனை தவிர எல்லா லைனுக்கும் என்ன பேரு அப்படின்னா கார்டுன்னு பேரு. CHORD, கார்டு. என்ன பேரு? கார்டு. அப்ப லாங்கெஸ்ட் கார்டு எதுமா? இருக்கிறதுலே பெரிய கார்டு எது? டயமீட்டர் தான் லாங்கெஸ்ட் கார்டு. லாங்கெஸ்ட் கார்டோட பேரை தான் நம்ம டயமீட்டர்னு சொல்றோம். ரைட் சில்ட்ரன்? So we have learned 3 new terminologies today. One is diameter, the longest line drawn inside the circle, and radius, the distance between center point and any point on the circle, and chord, a line drawn, and chord, a line drawn between any 2 points on the circle. So we have learned through 3 new terminologies. நல்லா understand பண்ணிக்கோங்க. Diameter, which is the longest line drawn in a circle. Radius,
which is the distance between the center point and any point on the circle. And the third one is the chord, a line drawn between any 2 points on the circle. Okay children, understood now? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாமா? What is this shape called? Yes, this is a circle. What is this line called? The longest line drawn within a circle, so it is called as diameter. What is this line called? A line drawn between any 2 points on the circle, so it is chord, right? So what is this point called? Center point of the circle. What is this point called? Any point on the circle. What do you call this line as? This is called as radius. And how many radius are there in a diameter? 2. So diameter is equal to 2 into radius. If radius is equal to 2 centimeter, then diameter is equal to 2 into 2 centimeter is equal to 4 centimeter. Okay children, have you learned this today? Now we are going to see a problem. Find the diameter of a circle whose radius is 5 centimeter. Radius 5 centimeter இருந்தா diameter என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? given எழுதணுமா? ஸோ given எழுதுனா என்ன எழுதுவோம்? radius is equal to 5 centimeter. கண்டுபிடிக்க வேண்டியது diameter இல்லையா? So we know that diameter is equal to 2 into radius. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். diameter is equal to 2 into radius ஓட வேல்யூ 5 இல்லையா? 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். 2 5s are 10. ஸோ 10 போட்டாச்சு. அடுத்து யூனிட் கண்டிப்பாக எழுதணும், சென்டிமீட்டர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? diameter is equal to 10 centimeter. So have you learned this children? So diameter எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா? ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா diameter கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு நியூ ப்ராப்ளம். Find the radius of the circle whose diameter is 88 centimeter. இப்போ diameter கொடுத்துட்டாங்க, நம்ம radius கண்டுபிடிக்க போறோம். given எழுதலாமா? diameter is equal to 88 centimeter. ஏற்கனவே கொடுத்ததை தான் நம்ம given எழுதுறோம். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? diameter is equal to 2 into radius. இந்த ஃபார்முலா தெரியுமா? ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 2வை ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற சைன் என்னவா மாறும்? டிவைடா மாறும். ஸோ d divided by 2. ரேடியஸ் is equal to dக்கு 88 போடுறோம், divided by 2. divided by 2 எப்படி எழுதலாம்? by 2ன்னு எழுதலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது 2 1s are 2. இப்போ 8 8 தனித்தனியா பிரிச்சுட்டு 8க்கு 2 டேபிள் சொல்லுங்க. சொன்னா 4 2s are 8 கிடைக்குமா? அதே மாதிரி அடுத்த 8க்கும் என்ன கிடைக்கும்? 4 2s are 8 கிடைக்கும். அடுத்தது யூனிட் மறந்துடக்கூடாது, சென்டிமீட்டர் போடணும். r is equal to 44 சென்டிமீட்டர். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா சில்ட்ரன் என்ன பண்ணோன்னு? அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம்னா, with the help of a compass, how will you take a measurement and draw a circle? மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க நார்மலா காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த வீக்ல மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ யூ நோ தட் காம்பஸ் ஹேஸ் 2 arms இல்லையா? ஒன்று நீடில், இன்னொரு பென்சில் ஆர்ம் இருக்கும். அண்ட் அதில் உங்களோட பென்சிலை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில், டேபிள் ஃப்ளோர் அது எதுவாக வேணால் இருக்கலாம், அந்த சர்ஃபேஸில்
அந்த காம்பஸை பிளேஸ் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரூலர் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காம்பஸோட நீடில் ஊசியாக இருக்கக்கூடிய அந்த முனையை 0க்கு பக்கத்தில் வைங்க. பென்சிலோட முனையை 5க்கு பக்கத்தில் வைங்க. ஏன்னா நம்ம வரைய போகிற காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம வரைய போகிற சர்க்கிளோட மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 0ல் காம்பஸோட நீடிலையும் 5ல் பென்சிலோட நீடிலையும் வைங்க. ஐம் ரிப்பீட்டிங். 0ல் காம்பஸோட நீடிலையும் 5ல் பென்சிலோட நீடிலையும் வைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ 5 சென்டிமீட்டர் உங்களோட காம்பஸில் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி ட்ரா பண்ணணும்? உங்களோட நோட் புக் எடுங்க. அதில் சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை ஓன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் மேலே உங்களோட காம்பஸோட நீடில் வைக்க போகிறீங்க. அந்த பாயிண்ட் மேலே உங்களோட காம்பஸோட நீடில் வைக்க போகிறீங்க. நீடில் ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா அந்த நீடில் என்ன செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் மூவ் பண்ணவே கூடாது. அதே பாயிண்டில் அந்த நீடில் இருக்கணும். மேக்ஸிமம் உங்களோட ஒரே ஹேண்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் 2 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே அங்கே மிஸ்மேட்ச் வந்து சர்க்கிள் பர்ஃபெக்டாக வராது. ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு யூஸ் 1 ஹேண்ட் டு கம்ப்ளீட் த சர்க்கிள். அண்ட் உங்களோட பென்சில் முனையை சுற்றி காம்பஸை யூஸ் பண்ணி சுற்ற ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எப்போ உங்கள் பென்சில் திருப்பி வருதோ அப்போ உங்களோட சர்க்கிள் ஆல்ரெடி ட்ரா ஆகியிருக்கும் உங்களோட நோட் புக்கில். ஓகே சில்ட்ரன், இதில் 2 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய காம்பஸோட நீடில் ஃபர்மாக ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த காம்பஸோட நீடில் மூவ் ஆகவே கூடாது. மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களால் பர்ஃபெக்ட் சர்க்கிள் கெட் பண்ண முடியாது. அதே மாதிரி பென்சிலை நீங்கள் சுற்றும் போது சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், we have learnt circle, diameter, chord, radius today and formula to find diameter and radius, and finally we learned to draw a circle with the help of a compass using measurement. We shall see in the next week children. Bye for now.